நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே கூட தேவாதி தேவனுடைய கிருபையினால் நம் அனைவரையும் தாங்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோம். என்றால் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அவருடைய கிருபையுள்ள கரம் நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அதே போல் எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். அனைவருடைய இருதயத்திற்கு வேண்டியதான சமாதானமின்றி சமாதானமின்றி குறைவுபடுவதாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆனால் தேவன் இந்த காலை வேளையிலே அவருடைய சமாதானத்தை நமக்கு தரும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வார். இதயத்தை ஆளுகை செய்யும்போது நாமும் சமாதானமாய் இருப்போம். நம்மளோடு கூட இணைந்தவர்களும் சமாதானமாய் இருப்பதற்கு கர்த்தரானவர் கிருபை தருவாராக. என்ற அநேக குடும்பங்கள் இந்த நாட்களில் சமாதானம் குறைவுபட்டதாய் காணப்படுது. அதனால் இந்த வேளையிலே கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்திருக்கிறீங்க, நன்றி. சமாதானம் இன்றி தவிக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேண்டியதான சமாதானத்தை கொடுத்து உறவுகள் மத்தியில் இருக்கிற எல்லா பிரிவினைகளை கூட இந்த காலை வேளையில நீங்க எடுத்து போடுங்க என்று சொல்லி நம் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் பதில் தருவா. இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நம் தலையில் உள்ள முடிகள் எல்லாவற்றையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறாராம். அவர் ஒரு முடி கீழே விழுகும் என்றால் அது கூட அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நாம் விசேஷித்தவர்கள் தான். ஏனென்றால் இவ்வளவாய் ஒருவர் நம் மீது அன்பு கூறுகிறார் என்றால் தேவனுடைய அன்பின் கரம் நம்மளோடு கூட இருக்கிறது. அநேக நேரம் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் வரும்பொழுது நாம் அமிழ்ந்துருவோமோ என்கிற நிலையில் நம்ம தள்ளப்படுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்பதால். பயங்கள் வருகிறது அல்லவா, அநேக காரியங்களை குறித்து பயப்படுறோம் அல்லவா. ஆனால் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அன்பின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. விசேஷித்தமான பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். விசேஷித்தமானவர்களாய் இருக்க போய் தான் நம்முடைய தலையுள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். விசேஷித்தமானவர்களாய் இருப்பதினால்தான் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இந்த காலை வேளை தேவனே, அநேக காரியங்களை குறித்து கலங்கிறோம், தவிக்கிறோம், பயப்படுறோம் அப்பா. ஆனால் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னீங்களே, எங்களை விசேஷித்தவர்களாய் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. விசேஷித்தவர்களாய் வைத்தும் நாங்கள் அதை புரிந்து கொள்ளாதபடி, அதை உணர்ந்து கொள்ளாதபடி மீண்டும் மீண்டும் பழைய காரியங்கள், முடிந்து போன காரியங்கள் இதே குறித்து யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். இதனால் நாங்கள் துயரப்படுகிறோம். ஆனால் இந்த காலை வேளை தேவன் எங்களை பார்த்து சொல்லிடுங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதாய். நாங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைக்கிறவர்களாய், சிந்திக்கிறவர்களாய், யோசிக்கிறவர்களாய் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு உதவி செய்யும். ஏனென்றால் எல்லாரும் எங்களை தள்ளும் பொழுது நீங்கள் மாத்திரம் எங்களை சொல்றீங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதாய். விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நம் தேவனை நோக்கி நன்றியுள்ள இருதயத்தோடு என்னையும் விசேஷித்த மாணவர் பிள்ளையாய் வைத்ததற்காக நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவோம். அநேக அடைக்கலான் குருவிலை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் எதை குறித்தும் பயப்படாதபடி தைரியமாக இருப்போம். அழைத்த தேவன் கூட இருக்கிறார். ஆமென். மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆம் தகப்பனே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் போதுமாப்பா.
அடைக்கலான் கிருவிலே பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அந்த விசேஷித்த கிருபி இன்னும் தந்து எங்களை விசேஷமானவர்களாய் மாற்றி, எந்த இடத்தில் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்தில் தலை குனிந்தோமோ அதே இடத்தில் எங்கள் தலையிலே உயர்த்தி வழிநடத்தி ஆஸ்வதிப்பீராகப்பா. எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக இருப்பது வேண்டிய கிருபை தாங்க. விலகினங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாறுவதற்கு உதவி செய்யும். ஒரு விஷயம் கத்தை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.